வவுனியா கங்கால ஞாயிற்றுக்கிழமையில திறந்தான் இருக்குது. அந்த பதிகிற சேட்டையெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை திறந்தக்கூடிய மாதிரி நாங்கள் திறப்போம். இன்னும் ஒரு 3 மாத டைம் தருவோம். மிஞ்சி போனா வார ஆவணிக்குள்ள நீங்க திறக்காட்டி 30 ஆண்டு யுத்த காலத்துக்கு பிறகுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சட்டம் வந்தது. ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விரும்பின திறக்கலாம், விரும்பினே போடலாம். அது நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. முடிவற்ற வகையில லீவு நேரம் செய்யலாம். இறைச்சி கடைக்காரர் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நான் லீவில் வீட்டில் நிற்கணும்னு சொல்லி நிக்கலுமா? 350 ரூபா சார்ஜ் பண்றேன் இந்த படத்துல உள்ளதான் சொல்றது. அவ்வளவு மனச்சாட்சி இல்லாத கதை. ஒரு படம் வச்சிருப்போம், அந்த படத்தின்படிதான் வெட்டுவோம். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எங்கள் கோரிக்கைக்கு பதில் கொடுத்ததுக்கு நன்றி. மக்கள் எழுச்சி கட்சி சார்பாக அருள் ஜெயேந்திரன் ஆகிய நான் முக்கியமான சில விஷயங்கள் கதைக்க வேண்டியுள்ளதால் இன்று யாழ் ஊடக மையத்துக்கு வந்துள்ளேன். என்னவென்றால் அண்மையில் நான் இந்த சலூன் சம்பந்தமாக சில விஷயங்கள் கதைச்சிருந்தேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமையில திறக்கவும் வேண்டும், மற்றது ஒரு ஒரு விலை கட்டுப்பாடு இல்லாமல் சார்ஜ் பண்ணுறாருன்னு சொல்லி நான் விஷயங்களை கதைச்சிருந்தேன். இது சம்பந்தமாக அந்த அந்த சங்கத்தின் அதன் சங்கத்தின் சார்பாக உதயசங்கர் என்பவர் சில தகவலை சொல்லியிருந்தார். அவருக்கு நன்றி. இது அதாவது எங்கள் கோரிக்கைக்கு பதில் கொடுத்ததுக்கு நன்றி. பாடசாலை மாணவர்களுக்கு சலுகை செய்யும் என்று ஒரு உள்நோக்கம் இருந்து 350 ரூபா என்று சொல்லி நீங்கள் சொல்றதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதிலே ஒரு சொல்லி வச்சு சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது ஒரு படம் வச்சிருப்போம், அந்த படத்தின்படி தான் வெட்டுவோம். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் பாடசாலை மாணவர் என்று சொன்னால் பாடசாலை ஒரு விதமான ஒரு மாதிரி தான் கட் பண்ணலாம். மற்றது நீங்க போட்டிருக்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி வெட்ட முடியாது. என்னன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தலையில சுழி ஒவ்வொரு இடத்தையும் இருக்கும். ஒரு இடத்த வார இல்லை சுழி. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தலைமுடி வெட்டணும். மற்றும்படி அந்த பாடசாலை மாணவர்கள் சில வேளையிலே சில ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்றதுக்காக முடி வளர்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வேறும், அல்லது இப்படித்தான் வெட்டணும் என்று அதிபர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்திருந்தார்கள் என்றால் அதுக்கு நீங்கள் கடிதம் கேட்கலாம். வித்தியாசமா வெட்டணும்னு சொன்னா நீங்கள் அதிபரிடமோ இல்லாட்டி வகுப்பு ஆசிரியரிடமோ இந்த கடிதத்தை வாங்கிடுவாங்க. அது அப்பதான் நாங்கள் உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி வெட்டுவோம் என்று சொல்லி சொல்லாமே தவிர இப்படி 350 ரூபா சார்ஜ் பண்ற இந்த படத்துல உள்ளதான் சொல்றது அவ்வளவு மனச்சாட்சி இல்லாத கதை. என்னன்னு சொன்னால் இப்படி வட்டாடியா வேற விதமா சார்ஜ் பண்ண போறீங்கன்றது தோன்ற அளவே அதுதான். ஆகவே அது 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 அதை மாற்றி நீங்கள் 350 ரூபா வைங்க, அது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை திறக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அது எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவுன்னு சொல்றீங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னா சில தொழில்களை பொறுத்தவரையில உதாரணமாக ஒரு கார் வாஷ் பண்ற சர்வீஸ் ஸ்டேஷனை வச்சு கொள்வோம். அவன் ஞாயிற்றுக்கிழமை திறக்காம இருக்கணுமா? ஞாயிற்றுக்கிழமை திறந்தால் அவர் வியாபாரம் நடக்கும். இறைச்சி கடைக்காரர் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நான் லீவில் வீட்டில் நிற்கணும்னு சொல்லி நிற்கலுமா? அன்றைய தான் வியாபாரம் நடக்கும். அதே போன்றுதான் எல்லாரும் லீவா இருந்தா இப்படியான வேலை செய்யலாம். முடிவற்ற வகையில லீவு நேரம் தான் செய்யலாம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் விருப்பம் வேண்டாம், ஓகே ஞாயிற்றுக்கிழமையில 1 மணி வரையும் திறப்போம் என்று சொல்லி போட்டு கோரிக்கை கிடங்க நாங்கள் 1 மணி வரையும் திறக்கிறது எல்லாம் விரும்பின திறக்கலாம், விரும்பினே போடலாம். அது நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. அதுதான் நான் கோருகிறேன். ஏனென்று சொன்னால் நீங்க சொல்ற உலகளாவிய ரீதியாக ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு வேணுமென நான் வார ஞாயிற்றுக்கிழமை கொழும்புல இருந்து லைவ் வீடியோ போடுறேன், சலூன் திறந்திருக்கிறதே போடுறேன். நான் லைவ் வீடியோ வேண்டாம், நீங்க பாருங்க. இல்லை வவுனியா கங்கால ஞாயிற்றுக்கிழமையில திறந்தான் இருக்குது. வேணுமெண்டா நீங்க போய் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. கொழும்பு போய் வரைக்கும் தெரியும். அங்க போற வழியில எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திறந்திருக்குது. இது நான் சொன்ன மாதிரி அந்த நாளையில ஏறத்தாழ 30 ஆண்டு யுத்த காலத்துக்கு பிறகுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சட்டம் வந்தது. சரிதானே? அப்ப அது அந்த நேர சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைச்சாச்சு, அது வேற பிரச்சனை. ஆனால் நீங்கள் திறந்து ஞாயிற்றுக்கிழமை திறக்காட்டிக்கு நீங்க சொல்லி போட்டீங்க நாங்கள் ஆரும் திறக்கலாம் ஆரும் செய்யலாம்னு சொல்லி போட்டீங்க. ஆனவடியா நீங்கள் இன்னும் ஒரு 3 மாத டைம் தருவோம். மிஞ்சி போனா வார ஆவணிக்குள்ள நீங்க திறக்காட்டிக்கு ஞாயிற்றுக்கிழமை திறக்காம விடலாம். அதுக்கு நாங்கள் கட்டுப்பாடு விதிக்க இல்லை. அந்த சலூன்காரரே தீர்மானிக்கலாம்னு சொல்லி முடிக்கிறதா என்ன பொறுத்த நல்ல விஷயம். அப்படி இல்லை என்றால்
நிச்சயமாக யாழ் மாவட்டத்தில் முக்கியமான இடங்களில் சலூன் ஞாயிற்றுக்கிழமை திறந்தக்கூடிய மாதிரி நாங்கள் திறப்போம். இது உறுதியாக நான் சொல்லி வைக்கிறேன். அது தனியார் முயற்சி. அதாவது நீங்கள் வந்து அவர்கள் இன்னொன்று சொல்லியிருந்த திறக்கலாம், ஆனால் தங்களுடைய அமைப்பில் பதிவு சொல்லி அந்த பதிகிற சேட்டையெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து கட்டுப்படுறது வந்து அரசாங்கத்துக்கு சரியோ. உங்களோட இதில் பதிஞ்சோம்னு சொன்னால் உங்களோட கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் இயங்குவோம் என்றதுக்கு ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் அதுக்குள்ள வாரோம். அது நடக்கிற விஷயம் இல்லை. நாங்கள் செய்ய மாட்டோம். உங்களோட இதில் பதிஞ்சு நாங்கள் செய்ய மாட்டோம்ன்றதை இதில் சொல்லு. இந்த பியூட்டி பார்லர் நடத்துகிறவர்கள் கூட அது கூட எனக்கு ஒரு ஆள் சொல்லி இருந்தீங்க, நீங்கள் இதை கதைச்சிருக்கே பியூட்டி பார்லர் பற்றி கதைக்கலன்னு சொல்லி. அப்போ நான் அது சொல்கிறேன். அது பியூட்டி பார்லர் வந்து இன்னைக்கு தாங்கள் ஒரு குறிப்பிட்ட விலைன்னு இல்லை, சொல்கிற விலை தான் சரியோ. அப்போ என்னன்னு சொன்னால் ஒரு கல்யாணம் வீடு வந்தேன்னு சொன்னால் மணமகளை வலிக்கிற 1 லட்சம் ரூபா ஒரு ஆளுக்கு 2 லட்சம், ஒரு ஆளுக்கு 3 லட்சம், ஆக்களுக்கு எந்த மாதிரி 5 லட்சம் 6 லட்சம் மட்டும் போகுது. இது என்ன நியாயம்? என்னன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சில ஒன்று இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சார்ஜ் பண்ணணுமே தவிர ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறதும். அதால் என்னன்னு சொன்னால் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா செய்யல இவ்வளோ கேட்டு செய்யலைன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் குறை வரலாம், அல்லது பொம்பளை வீட்டுக்காரருக்கு அதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கும், அதால் கடன் பெற வேண்டி வரலாம். இப்படியான சூழல் எல்லாம் இருக்குன்னு சொல்லி எனக்கு கருத்துக்கள் ஆக்கள் சொன்னபடியே அதையும் சொல்லி வைக்கிறேன். ஆகவே இந்த பியூட்டி பார்லர் ஆக்களும் இது சம்பந்தமாக ஒரு பிரைஸ் விலை கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறேன். இது வந்து இதுக்கு அதிகார சபைகள் இருக்கின்றன. இந்த அதிகார சபைகள் விலை கட்டுப்பாட்டு அதிகார சபைகள் இந்த சாதாரண சில்லறை கடையில் போய் இந்த விலைப்பட்டியல் போடல என்று சொல்லி அதுக்கு சட்ட நடவடிக்கை நீதிமன்றம் கொண்டு போயிடும். இங்கே எங்கட சலூன் வழியை போய் பாருங்க, முந்தியெல்லாம் விலை பட்டியல் இருந்தது. தலை முடி வெட்டுறதுக்கு அளவு, சேவ் எடுக்கிறதுக்கு அளவு, 2 ஒரு ரேட், சின்ன பிள்ளைகளுக்கு 2 ரேட் முந்தி இருந்தது, லிஸ்ட் பண்ணி இருந்தது, பிரைஸ் லிஸ்ட் உண்டு. அதெல்லாம் எங்கே இருக்குது? இதுக்கு உள்ளூராட்சி அதிகார சபைகள் என்று சொல்லி மக்களால் தேர்ந்தெடுத்த ஆக்களும் இருக்கிறோம், அதை விட அதிகாரிகளும் இருக்கிறோம், அரசாங்க அதிகாரிகளும் இதுக்கு இருக்கிறோம். அவர்கள் கண்மூடி கொண்டிருக்கிறதால இப்படியான நடவடிக்கை நடக்குது என்பதையும் சொல்லி இது சம்பந்தமாக அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.